தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் அண்ட் மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த கோல்டன் மந்த்ன்னு சொல்லலாம். எதனால அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 2025ல ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 2 படம் ரிலீஸ் ஆகுது. அதுவும் ஒரு பெரிய கிளாஷான மூவிஸ்ன்னே சொல்லலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தல அஜித் குமார் அவர்கள் நடிச்சிருக்க குட், பேட், அக்லி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 10 நாங்க வரோம் அப்படிங்கிறத அஃபிஷியலாவே வந்து சொல்ட்டாங்க. அந்த போஸ்டர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் குமார் சார் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம பில்லாலாம் கெட்டப்ல பார்த்துருப்போம்ல, அந்த மாரி ஒரு ஸ்வாகான ஒரு லுக்கு. அதே மாரி வந்து அஜித் குமார் சார் அந்த கோட் போட்டாவே செம்ம ஸ்டைலா இருப்பாப்ல. அந்த ஒரு ஸ்டைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தல அஜித் இருக்காரு அப்படிங்கிறதுனால, இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்ல முடியுது. அதே மாரி அதே ஏப்ரல் 10ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தனுஷ் அவர்கள் நடிச்ச இட்லி கடை அப்படிங்கிற இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே டேட்ல தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தனுஷ் சார் தான் டைரக்டும் பண்ணியிருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீல் குட்டான மூவியா இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தனுஷ் சாரும், ராஜ்கிரண் சாரும் சேர்ந்து நடிச்ச படம் வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாண்டி. அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தில நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால, இந்த படம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப அதிகமான எல்லாருக்குமே வந்து தோன்ற ஒரு விஷயம். இது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான மூவியா இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட குட் பேட் அக்லி வெர்சஸ் நம்மளோட இட்லி கடை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே இப்போ அஃபிஷியலா தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா பார்ப்போம் எந்த படம் வந்து அப்போ அதிகமான பீக்ல ஓடப்போகுது அப்படிங்கிறதையும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னொரு பெரிய கிளாஷ் இருக்குன்னு சொல்ல முடியுது. யாரோட கிளாஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரஜினி சார் நடிச்ச கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னா, மே 1ஆம் தேதி வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிவகார்த்திகேயன் SK23 இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏஆர் முருகன் சாரோட நடிச்சிருந்தார்ல சிவகார்த்திகேயன். அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா, மே 1 வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா, டயர் 1 லீக்ல வந்துட்டாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு அப்படிங்கிற மாரி நம்ம ரஜினி சார் கூட ஸ்ட்ரெயிட்டா போட்டி போட போயிட்டாரா என்னவான்னு தெரியல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரசிகர் அதே மாரி ஒரு ரசிகன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேருக்கான ஒரு கிளாஷா வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்மளால சொல்ல முடியுது. ஏன்னா ரஜினி சாரோட தீவிர ரசிகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன். அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இவர் போட்டி போடுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா போட்டியாலாம் இருக்காது. ஜாலியா ஒரு சுமூகமான ஒரு 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் அண்ட் மே மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ரசிகர்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கொண்டாட்டம் எதிர்பார்த்து இருக்கு அப்படிங்கிறத நம்மளால இப்பவே சொல்ல முடியுது.